அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கக்கூடிய இயல் 7 பகுதியில் அமைந்த தேம்பாவணி அப்படிங்கிற செய்யுள பத்தி தான் பார்க்க போறோம். தேம்பாவணி அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையில இருக்கு. முதல் தேம்பா கூட்டல் அணி அப்படின்னும் பிரிக்கலாம். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னும் பிரிக்கலாம். தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னா, அதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, வாடாத மாலை அப்படின்னு பொருள். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு நம்ம பிரிக்கும் பொழுது, தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிற பொருளை கொடுக்கின்றது. அப்ப தேம்பாவணி 2 வகையில நம்ம பிரிக்கிறோம். தேம்பா கூட்டல் அணி அப்படின்னும் பிரிக்கலாம். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னும் நம்ம பிரிக்கலாம். தேம்பாவணி நூலினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூசையப்பர். அவர் யார் அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தை தான் சூசையப்பர். அவருக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அப்போ பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா, கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பு தான் இதனுடைய பாட்டுடை தலைவர். தேம்பாவணி என்னுடைய பகுதிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்களை கொண்டதாக இருக்கிறது. இதை எளிமையா ஞாபகம் வைத்துக்கலாம். எல்லாம் 3, 3, 3ன்னே ஆரம்பிக்கிற மாரி இருக்கு. 3 அடுத்தது 36, 36, 15 அப்படின்னு எளிமையான முறையில ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இது எப்ப இயற்றப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 17ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த தேம்பாவணி இயற்றப்பட்டது. இந்த தேம்பாவணி நூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீரமாமுனிவர். அவர் இத்தாலி நாட்டைச் சார்ந்தவர். அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டான்டைன் ஜோசப் பிஸ்கி அப்படிங்கிறதா அவருடைய இயற்பெயர். இவருக்கு இஸ்மத் சன்யாசி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. அது யாரு குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தா சாஹிப் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் அப்படிங்கிறவர் தான் இஸ்மத் சன்யாசி அப்படிங்கிற பட்டத்த குடுத்திருக்கிறாரு. இவரு அங்கிருந்து இங்க வந்து சந்தா சாஹிப்ப பார்த்து பேசுறதுக்காக உருது கத்துக்கிட்டாரு. 2 மாதங்களிலேயே அந்த உருது கத்துக்கிட்டாரு. இங்க வந்த பிறகு சந்தா சாஹிப் அவர பார்த்த உடனேயும், அவருடைய எளிமையான தோற்றத்தையும், இந்த துறவியான அந்த கோலத்தையும் பார்த்துட்டு, இவருக்கு இஸ்மத் சன்யாசி அப்படிங்கிற பட்டத்த குடுக்குறாரு. அதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, தூய துறவி அப்படிங்கிற பொருள். இந்த இஸ்மத் சன்யாசி அப்படிங்கிறது எந்த மொழின்னா, பாரசீக மொழி. அடுத்தது வீரமாமுனிவர் எழுதிய இந்த தேம்பாவணிய தவிர பிற நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சதுர அகராதி அப்படிங்கிற நூல எழுதியிருக்காரு. முதல் அகராதியான சதுர அகராதி எழுதினது வீரமாமுனிவர். அது மட்டும் இல்லாம இலக்கண நூலான தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறதையும் நமக்கு படித்து கொடுத்திருக்காரு. அடுத்தது பரமார்த்த குருகதை அப்படிங்கிற நூலையும் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த தேமாவணி அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு அப்படின்னா, வீரமாமுனிவர். அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டான்டைன் ஜோசப் பிஸ்கி அப்படிங்கிறதா அவருடைய இயற்பெயர். இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு. இஸ்மத் சன்யாசி அப்படிங்கிறது. அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, தூய துறவி அப்படிங்கிறது பொருள். அவரு இத்தாலியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது, அங்க திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்ப பார்த்து பேசுறதுக்காக வர்றாரு. வரும்பொழுது 2 மாதங்களிலேயே உருது கத்துக்கிட்டு வந்திருக்காரு. அந்த சந்தா சாஹிப் வீரமாமுனிவரனுடைய எளிமையான தோற்றத்தையும், துறவியான தோற்றத்தையும் பார்த்து, அவரு இஸ்மத் சன்யாசி அப்படிங்கிற பட்டத்த அவருக்கு குடுக்குறாரு. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, தூய துறவி அப்படிங்கிறது பொருள். இந்த இஸ்மத் சன்யாசி அப்படிங்கிறது பாரசீக மொழி. வீரமாமுனிவர் தேம்பாவணிய தவிர நமக்கு முதல் அகராதியான சதுரகராதிய படைச்சது அவருதான். அதே மாரி இலக்கண நூலான தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறத எழுதியதும் அவருதான். அடுத்ததா இந்த குரு சிஷ்யனை வைத்து ஒரு வேடிக்கையான கதையை கொடுத்தவரும் இவருதான். அது பரமார்த்த குறுகதை அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்திருக்காரு. பல இலக்கியங்கள தமிழுக்காக கொடுத்திருக்காரு. இத்தாலியிலிருந்து வந்து நமக்கு பல தமிழ் இலக்கிய நூல்களை வந்து படைத்து சென்றிருக்காரு. இந்த தேம்பாவணியில 3 காண்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல 3வது காண்டத்துல திருமுழக்கு யோவானை கருணையான் என்ற பெயரில் வந்து வீரமாமுனிவர் வந்து சித்தரிச்சிருக்கிறாரு. இந்த திருமுழக்கு யோவான் யாரு அப்படின்னா, கிறிஸ்து தோன்றுவதற்கு முன்னாடி இருந்தவர் இவரு. இவர பற்றி கருணையான் அப்படிங்கிற பெயரில வீரமாமுனிவர் தேம்பாவணியில சித்தரித்து எழுதியிருக்காரு.
கானகத்துல தன்னுடைய தாயார் எலிசபெத் இறந்தபோது, ரொம்ப துயரத்துல இருக்காரு அந்த கருணையான். அவருக்கு அந்த இயற்கையும், விலங்குகளும் எப்படி ஆறுதலும் அளிக்கிறது அப்படிங்கிறத ஒரு அழகிய உணர்வுபூர்வமான பகுதிகளா வந்து இந்த பகுதியில இடம்பெற்றிருக்கிறது. நம்மளுடைய 10ஆம் வகுப்பு புத்தகத்திலேயும் ஒரு 5 பாடல்கள் வந்து குடுத்திருக்காங்க. அத பார்க்கலாம். "பூக்கையைக் குவித்துப் பூவே புரிவோடு காக்கென்று அம்பூஞ் சேக்கையைப் பரப்பி இங்கண் திருந்திய அறத்தையாவும் யாக்கையைப் பிணித்தென்றாக இனிதினுள் அடக்கி வாய்த்த ஆக்கையை அடக்கிப் பூவோடு அழுங்கநீர் பொழிந்தான் மீதே. பூக்கையைக் குவித்துப் பூவே புரிவோடு காக்கவென்று அம்பூஞ் சேக்கையைப் பரப்பி இங்கண் கருணையான் தன்னுடைய தாய் எலிசபெத் இறந்த போது எப்படியெல்லாம் துயருற்றார் அப்படிங்கிறத இந்த பாடல்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பூவே அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இதனுடைய பொருள் பூமி தாய கிட்ட பேசுறாரு. அடுத்தது புரிவோடு அப்படிங்கிறது அன்போடு அப்படிங்கிற பொருள். அடுத்தது சேக்கை அப்படிங்கிறது படுக்கை அப்படிங்கிற பொருள். அடுத்தது யாக்கை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உடம்பு. அடுத்ததா வாய்ந்த அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அது பயனுள்ள அப்படிங்கிற பொருள். இப்போ பூவே, புரிவொடு, சேக்கை, யாக்கை, வாய்ந்த அப்படிங்கிறதுக்கான பொருள் பார்த்தோம். பாடலினுடைய பொருள் பார்க்கலாம். "பூக்கையைக் குவித்து பூவே புரிவொடு காக்கென்று" அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணையான் தன்னுடைய பூ போன்ற கைகளை குவித்து பூமி தாயிடம் வேண்டுகிறார். "அன்போடு பாதுகாத்துக் கொள்" அப்படின்னு வேண்டுறாரு. "அம்பூஞ் சேக்கையைப் பரப்பி இங்கண்" என்ன பண்றாரு? பூக்கள படுக்கையாக எங்க அப்படின்னா, அந்த குழிக்குள்ள பூக்களை எல்லாம் படுக்கையாக பரப்பி, அந்த பூமி தாயிட்ட வேண்டிக்கிறாரு. "என்னுடைய அன்னையை பரிவோடு, அன்போடு பாதுகாத்துக் கொள் பூமி தாயே" அப்படின்னு சொல்றாரு. "திருந்திய அறத்தை யாவும் யாக்கையைப் பிணித்தென்றாக இனிதினுள் அடக்கி வாய்ந்த" அவங்க தன்னுடைய அம்மா எலிசபெத் அறத்தையெல்லாம் அறத்தையே உருவமா கொண்டு இந்த உடம்புக்குள்ள வைத்து பாதுகாத்துட்டு வந்தாங்க. அவங்கள இந்த பூமிக்குள்ள நான் வைக்கப் போறேன். நீ பூமி தாயே அன்போடு, கருணையோடு என்னுடைய அம்மாவை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஆக்கையை அடக்கி தன்னுடைய அம்மாவின் உடலை அந்த குழிக்குள் இறக்கி பூவோடு பூக்களை தூவி அழுங்கண்ணீர் கண்ணீர் பொழிந்து அழுகிறான். வீரமாமுனிவர் தேம்பாவணி பாடல்ல அதிக உவமைகளையும் உருவகத்தையும் பயன்படுத்தி எழுதியிருக்காரு. அடுத்து 2வது பாடல் பார்க்கலாம். "வாய்மணியாகக் கூறும் வாய்மையே மழைநீராகி" தன்னுடைய
வாயிலிருந்து வரக்கூடிய தன் அன்னையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் உண்மையான வார்த்தைகள். அது மழைநீராக கொட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். அந்த தன்னுடைய தாயினுடைய மார்பில் ஒரு மாலையாக நான் வாழ்ந்து ரொம்ப பாதுகாப்பாக வாழ்ந்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கூழ் வாடி. தூய்மணியாக அந்த மழைநீர் தூயமணியாக தூவுகின்ற அந்த மழை இல்ல அப்படின்னா அந்த இளங்கூழ் வாடி போயிடும். காய்மணியாகும் முன்னர் காய்ந்ததென அந்த இளங்கூழ் நல்லா வளர்ந்து நெல்மணி ஆகிறதுக்கு முன்னாடியே காஞ்சு போச்சு மழை இல்லாம. அது போலத்தான் மழைநீர் இல்லாம அந்த இளங்கூழ் வாடி போகுது பார்த்தீங்களா? அது மாதிரி இவரும் தன்னுடைய அன்னை எலிசபெத் இல்லாம கருணையோன் வாடி போகிறார் அப்படின்னு சொல்றாரு. அழகா உவமைப்படுத்தியிருக்காரு. தன்னுடைய அம்மா இல்ல அப்படிங்கிறத எதுக்கு உவமைப்படுத்தியிருக்காரு? இளங்கூழ் வாடி போகுது மழை இல்லாம அப்படிங்கிறதுக்கு உவமைப்படுத்தியிருக்காரு. அதிக உவமைகளையும், உருவகங்களையும் வீரமாமுனிவர் தேம்பாவணியில பயன்படுத்தியிருக்காரு. அடுத்த பாடல் விரிந்தன கொம்பில் கொய்த வீ என உள்ளம் வாட. வீ அப்படின்னா மலரின் மலர்ந்த நிலை. நல்ல மரங்கள் கிளைகளில் கொம்பு அப்படின்னா கிளைகள். நல்ல மரம் விரிந்த கிளைகளை உடைய நல்ல மரத்தில் மலர்ந்த பூ கீழே விழுகுது பார்த்தீங்களா? அதுபோல நான் வாடுகிறேன் என் அன்னை இல்லாமல் அப்படிங்கிறாரு. அடுத்தது எரிந்தன நுதி நஞ்சு அம்புண்டு இரும்புலை புண்போல் நோக. எரிந்தன தீயும், அடுத்தது கூர்மையான நஞ்சு. நஞ்சும் அம்புல இருக்கு பார்த்தீங்களா? அந்த அம்பு வந்து போகும்பொழுது, அந்த தீயையும், நஞ்சையும் சுமந்து கொண்டு செல்லும் அம்பு போயி தொலைக்குது பார்த்தீங்களா? இரும்புலை அப்படின்னா சிறிய துளை. அந்த அம்பு போயி படும்போது சிறிய துளை ஏற்படும். அதனால புண் ஏற்படும். அந்த புண் எப்படி அந்த புண் அம்பு பட்ட புண் எப்படி நம்ம உடம்புல பட்டதுன்னா நோகுமோ, அதுபோல என் அன்னை இல்லாமல் நோகுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா, பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இறங்கித் தேம்ப. பிரிந்தன புல் அப்படின்னா பறவைகள். காட்டுல பறவைகள் தன்னுடைய இடத்த பிரிந்து போகும்போது வாடும் பார்த்தீங்களா? தன்னுடைய துணை இல்லாமல் வாடும் பார்த்தீங்களா? அது மாரி நான் வாடுகிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்ததா, சரிந்தன அசும்பில் அசும்புல் அப்படின்னா நிலம். சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ. சரிவான நிலத்துல என்ன வழி தெரியாம நான் தனியா நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன் தாய் இல்லாமல் வருந்துகிறார் கருணையோன். உய்முறை அறியேன். நான் வாழ்வதற்கான வழியை அறியேன். ஓர்ந்த உணர்வின் ஒத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் அப்படிங்கிறாரு. என் அறிவுக்கு எட்டிய, அறிவிற்கு பொருந்திய உறுப்புகள் இயங்குதல் இல்லாத மெய் அப்படின்னா உடம்பு. இந்த உடம்பை பத்தி நான் அறியேன். மெய்தான் விரும்பி உணவு தேட செய்முறை அறியேன். இந்த உடம்புக்கு தேவையான அந்த உணவை தேடுவதற்கான வழிமுறைகளை நான் அறியேன் அப்படிங்கிறாரு. காணில் செல்வழி அறியேன். இந்த காட்டுக்குள்ள நான் எங்க போறது அப்படிங்கிற வழி தெரியாம இருக்கிறேன். அப்ப எனக்கு என்னதான் தெரியும் அப்படின்னா, தாய்தன் கைமுறை அறிந்தேன். இந்த தாய் எதை வழிகாட்டினார்களோ அதை மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ அந்த தாயும் கடிந்து அப்படின்னா விலக்கி வைத்துட்டாங்களே, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு புலம்புறாரு. இப்படி தன்னுடைய தாய் இல்லாமல் புலம்பிய அழும் கருணையானை பார்த்து இயற்கை கொண்ட பரிவ பத்தி பார்க்க போறோம். தன்னுடைய தாய் இல்லாமல் புலம்பும் கருணையான பார்த்து இயற்கை கொண்ட பரிவ இந்த பாடல்ல பார்க்கலாம். நவமணி வடக்கையில் போல் நல்லறப் படலை பூட்டும். படலை அப்படின்னா மாலைகள் பூட்டும். தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட. தவமணி மார்பன் அப்படின்னா இந்த இடத்துல கருணையோன சொல்றாங்க. அவர் புலம்புறத பார்த்துட்டு இந்த இயற்கையெல்லாம் இசைகள் பாடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. நவமணி அப்படின்னா நவமணிகள் பதித்த ஒரு மாலை போல இவர் நல்லறத்தை எல்லாம்
அ கொடுக்கக்கூடிய தவத்தை மாலையாக கொண்ட அந்த கருணையோன் புலம்புறத பார்த்துட்டு, இந்த இயற்கை கொண்ட பரிவு இசைக்கின்றது. எப்படியெல்லாம் இசைக்கின்றது அப்படின்னா, துவமணி துவமணி அப்படின்னா, வருந்தி அழுகின்றதாமா. வருந்தி அழுவதால் ஏற்படக்கூடிய ஒலி ஏற்படுது. என்னென்னலாம் அழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங்கள் தோறும், துணர் அணி சுனைகள் தோறும் இந்த மரங்கள் எல்லா மரங்களும், அதே மாரி இந்த கானகத்தில் இருக்கக்கூடிய சுனைகள் தோறும் ம மணம் வீசக்கூடிய அந்த சுனைகள் தோறும், மலர் மணம் வரக்கூடிய அந்த சுனைகள் தோறும், மரங்கள் தோறும் இருக்கக்கூடிய அ பறவைகளும், பூச்சிகளும் அழுகின்றது. இவர் அழுவதை பார்த்துட்டு, அதுவும் வருந்தி அழுவதாக சொல்றாரு. இயற்கையே அவருக்கு பரிவு கொண்டு அழுவதாக சொல்கிறார் வீரமாமுனிவர். பாடல்களை கேட்டுவிட்டு புத்தகத்துல ஒரு முறை படித்து பாருங்க. எளிமையா புரியும். இதற்கான கேள்விகள் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.